ஹாய் ஜேபிகே ஹெவ் ஃபார் யூ. இன்றைக்கி நான் ஒரு புக்கு படித்தேன். அதில் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் சரி, அது எப்படி வாங்கணுன்னா ஜஸ்ட் கீப் பையிங், வாங்கிட்டே இருங்க, உங்களுக்கு தோணும் போது ரெகுலராக வாங்கிட்டே இருங்கன்னு சொல்லுது. இன்னொன்று என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களை பணக்காரன் ஆக்குறதுக்காக கார்ப்பரேட்டு வேலை செய்யுது. ஸ்டாக் மார்க்கெட் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சேமிக்கிறதோட இன்கம்மை அதிகப்படுத்துறது தான் சாமர்த்தியத்தனம்னு சொல்லுது, புத்திசாலித்தனம். அதாவது உங்களோட இன்கம் வந்து மல்டிபிள் சோர்ஸ், பல விதத்துலேருந்து இன்கம் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க வாழ்க்கையில். ஒரு சைடு இன்கம் கம்மியாச்சுன்னா கூட இன்னொன்றுலேருந்து இன்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோன்னு புக்கு சொல்லுது. இன்னொன்று என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் வந்து பொதுவாகவே ரிட்டையர் ஏஜில் உள்ள பீப்புள் வந்து அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது சேர்த்து வச்சுருக்க பணத்தை கை வைக்க மாட்டாங்களாம். அதுலேருந்து வர வருமானத்தை தான் எடுத்து செலவு பண்ணுவாங்கன்னு அந்த புக்கு சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டடோ இல்லைனா வேறு ஏதாவது ரிலேட்டடோ இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.